தைவான் நாட்டைச் சேர்ந்த பிரபலம் ஒருவர் கடந்த அக்டோபர் 22ஆம் தேதி கோலாலம்பூரில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் இறந்து கிடந்தது ஒரு கொலையே என்று போலீசார் வகைப்படுத்தியுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடேல் மார்சோஸ் தெரிவித்தார். 31 வயதுடைய ஒரு முன்னாள் தாதியரான அந்த நபர் ஹோட்டலில் இறந்து கிடந்தது இதற்கு முன்பு திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டது. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் தற்போது வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஃபடேல் மார்சோஸ் குறிப்பிட்டார். தொழில் ரீதியான கலைஞரான அந்த தைவான் பிரஜை படப்பிடிப்பிற்காக மலேசியா வந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கோலாலம்பூரில் உள்ள பென்யன் ட்ரீ ஹோட்டலில் தங்கியிருந்த அந்த நபர் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக ஃபடேல் மார்சோஸ் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.